محمد نبينا بنور هدينا من مكة حبيبي. وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في فضيلة هذا الشهر: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عن أبي بكرة اللهم عنهم عن النبي صلى الله عليه وسلم قال: الزمان قد استرى كهيئته يوم خلق السماوات والأرض. السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمعة وشعبان، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري والمسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளையும் பாக்கியங்களையும் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானார். வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாகக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் சங்கை நிறைந்த, கண்ணியம் நிறைந்த ரஜப் மாதத்தின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றான். ரஜப் மாதம் என்பது பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தனக்குள் பொதிந்திருக்கக்கூடிய மாதம். இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு
தொழுகையும் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருந்தபோது அல்லாஹு தஆலா நீங்கள் கஅபாவை நோக்கி தொழுகுங்கள், கஅபாவை உங்களின் கிப்லாவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த உம்மத்திற்கு வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பூத உலகோடு நேரடியாக இறைவனை சந்தித்து இறைவனோடு உரையாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒரு உயர்ந்த பயணம், மெஹராஜுடைய பயணம் நடைபெற்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதத்தின் பிறை 12 சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் பெரும்பாலான நபித்தோழர்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற மாபெரும் இமாம்களும், அஷ்-ஷைக் கவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் இறைநேசர்களும், மஹ்மூது கஸ்னவி என்ற இந்த உலகத்தில் நீதி வலுவா ஆட்சிகள் செய்த ஆட்சியாளர்கள் போன்ற மாபெரும் உத்தமர்கள், உன்னதமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். எல்லாவற்றிற்கும் மேலாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறைவன் கண்ணியப்படுத்திய, சங்கைப்படுத்திய, மேன்மைப்படுத்திய 4 மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதம். பல வரலாற்று நிகழ்வுகளை இந்த மாதம் பொதிந்திருந்தாலும் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறைவன் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கால நேரங்களை, இடங்களை, மனிதர்களை, அத்தனை விஷயங்களையும் உண்டாக்கியவன் இறைவன். தான் படைத்த இந்த படைப்புகளில் சில விஷயங்களை, சில இடங்களை, சில காலங்களை, சில மனிதர்களை இறைவனே சிறப்புப்படுத்தினான். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், இறைவனால் உண்டாக்கப்பட்ட கால நேரங்கள், இறைவனால் உண்டாக்கப்பட்ட மாதங்கள், இவைகளில் இறைவன் எதை நாடினானோ அவைகளை இறைவனே சிறப்புப்படுத்தினான். மற்ற எல்லா படைப்புகளையும் விட அல்லாஹ் மனிதனை சிறப்புப்படுத்தினான். மற்ற எல்லா படைப்புகளையும் விட இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தினான். அந்த மனிதர்களில் நபிமார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். எல்லா மனிதர்களும் நபிமார்கள் அல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்புகளில் மனிதனை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ அதே போன்று தன்னால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தில் அல்லாஹ் சிலர்களை உயர்த்தி உன்னதமானவர்களாக இறைவன் மார்க்கத்தை சொல்லக்கூடிய, எடுத்து ஓதக்கூடிய நபிமார்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ரசூல்மார்களை, இறைவனுடைய வேதத்தை பெற்ற ரசூல்மார்களை அல்லாஹ் நபிமார்களிலிருந்து தேர்வு செய்தார். அந்த ரசூல்மார்களில் உயர்ந்தவர்களாக, தலைவராக, உத்தமராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். மனிதர்களை படைத்து மனிதர்களில் உன்னதமானவர்களாக நபிமார்களை,
நபிமார்களில் உயர்ந்தவர்களாக, ரசூல்மார்களில் உயர்ந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இதே போன்று இடங்களில் இறைவனால் உண்டாக்கப்பட்ட உலகத்தின் பூமியில் சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வரா, பைத்துல் முகத்தஸ், உலகத்தில் எல்லா இடங்களையும் இறைவன் உண்டாக்கி இருந்தும் இறைவன் இவைகளில் சிறந்ததாக மக்காவை, மதீனாவை, பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஏன்? ஊரிலேயே பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு ஊர், அந்த ஊரில் இறைவனுக்கு மிக பிரியமான இடம் பள்ளிவாசல், இறைவனுக்கு வெறுப்புக்குரிய இடம் கடைத்தெரு என்பதாக சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களில் எப்படி அல்லாஹ் சிலரை விட சிலரை கண்ணியப்படுத்தினானோ அதே போன்று இறைவன் உண்டாக்கிய பூமியில் இறைவன் சில இடங்களை குறித்து சில இடங்களை கண்ணியப்படுத்தினான். வீட்டில் தொழுவது தொழுகைக்கான நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னால் பள்ளிவாசலில் தொழுதால் நன்மை பல மடங்கு. இங்கு தொழக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையை மக்காவிலே தொழுதால் நன்மை அதைவிட பல மடங்கு. இப்படி நன்மையில் அல்லாஹ் இந்த இடங்களில் வித்தியாசப்படுத்தி காட்டினான். அதே போன்று கால நேரங்களில் இறைவன் உண்டாக்கி அந்த கால நேரங்களில் சிலதை விட கண்ணியப்படுத்தினான். எல்லா நாளும் இறைவனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இறைவன் உண்டாக்கப்பட்ட நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமையினுடைய நாட்கள். அதே போன்று 12 மாதங்கள் இறைவன் உண்டாக்கியது. இந்த 12 மாதங்களில் 4 மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இந்த ரஜபுடைய மாதம். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய கணிப்பில் வருடத்தின் எண்ணிக்கை 12 மாதங்கள். இறைவன் உண்டாக்கியதில் வருடத்தின் எண்ணிக்கை 12 மாதங்கள். யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், என்று வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தானோ அந்த நாளில் இருந்தே வருடத்தின் எண்ணிக்கை 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்லுவார், இந்த 12 மாதங்களில் 4 அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். தாலிக தீனுல் கையும், இதுதான் மிக உறுதியான மார்க்கம். ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், இறைவன் எந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினானோ அந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்ள வேண்டாம் என்று இறைவன் எச்சரிக்கின்றான். ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், நாம் விளங்க வேண்டிய விஷயம் அதுதான். மற்றவைகளை விட இறைவன் இதை கண்ணியப்படுத்துகின்றான், மேன்மைப்படுத்துகின்றான், புனிதப்படுத்துகின்றான் என்று சொன்னால், மற்ற மாதங்களில் நாம் பாவம் செய்தால் அதற்கு கிடைக்கும் தண்டனையை விட இறைவன் கண்ணியப்படுத்திய மாதங்களில் ஒரு பாவத்தை நாம் செய்துவிட்டால் அதற்கு கிடைக்கும் தண்டனை பல மடங்கு. சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் கிடைக்கக்கூடிய தண்டனைகளை விட இறைவன் கண்ணியப்படுத்திய நாட்களில் ஒருவன் பாவம் செய்தால் அதற்கு கிடைக்கும் தண்டனை பல மடங்கு. எனவேதான் இறைவன் சொல்லுவான், ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபின் விளக்கமாக சொல்லுவார்கள், இறைவன் கண்ணியப்படுத்திய மாதம் என்ன தெரியுமா? மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸலாத்தத்துன் முத்தவாலியாத்துன், தொடர்படியாக வரக்கூடிய 3 மாதங்கள். துல்ஹிஜ்ஜா,
துல்கஅதா, முஹர்ரம், இந்த மூன்றும் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்டது. ஒரு ரஜபுன் முதர்ருன் அல்லது பைன ஜமாஅதா வ ஷஅபான், ஜமாத்துல் ஆகிருக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் உள்ளது அந்த ரஜபுடைய மாதம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது மாத்திரமல்ல, ரஜபுடைய மாதத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்ற போது, ரஜபுன், இந்த ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய மாதம். ரஜப் அல்லாஹ்வினுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹ்ரி, அடுத்து வரக்கூடிய ஷஅபான் அது எனது மாதம். வ ரமதான் ஷஹ்ரு உம்மத்தி, அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமதான் எனது உம்மத்திற்கான மாதம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறையை பார்த்து விட்டாலே துஆ செய்பவர்களாக மாறிவிடுவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா தஹல ரஜப், ரஜபுடைய மாதம் வந்து விட்டாலே, கால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான், இறைவா ரஜபை ஷஅபானை அடையும் பாக்கியத்தையும் வ பல்லிக்னா ரமதான், ரமதானை அடையக்கூடிய பரக்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக என்ற பிரார்த்தனையை பெருமானார் கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா, இறைவா எங்களுக்கு பரக்கத்து செய், ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் அந்த பரக்கத்தை கொண்டு வல்லிகுனா ரமதான், ரமதானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் கேட்டார்கள், சஹாபாக்களையும் கேட்க செய்தார்கள். கியாமத்து வரை யார் யார் எல்லாம் ரஜபை அடைகின்றார்களோ அத்தனை முஃமினான மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார்கள். ரஜபில் நுழையும் போதே பெருமானார் பரக்கத்தை இறைவனிடம் கேட்டார். பரக்கத்து என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு இறை அடியானுக்கு பரக்கத்திற்குரிய வாழ்வு அமைவது என்பது இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கப்படும் அத்தனை அருள் கொடைகளை விட உயர்வானது. பரக்கத்தான ஒரு வாழ்வை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த அருள் கொடையும் அவனுக்கு பெரியதாக தெரியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மிக அற்பமாக கருதக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெருமானார் பரக்கத்தை இறைவனிடம் கேட்டார்கள். சாதாரணமாக ஒழு செய்கின்றோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கின்றோம், ஒழுவை முடித்த போது அதற்காக துஆ செய்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்கு இடையில் கூட ஒரு துஆவை பரக்கத்திற்காக வேண்டி கற்றுத்தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து கொண்டிருக்கக்கூடிய இடையில் பரக்கத்தை வேண்டி கேட்டதாக ஹதீஸிலே பார்க்க முடியும். பெருமானார் கேட்டார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி தம்பி, என் பாவத்தை மன்னிப்பாயாக, வஸ்ஸி ஃபீ தாரி, என் இல்லங்களை உனது அருளால் விசாலமாக்குவாயாக, வபாரிக் ஃபீ ரிஸ்கி, எனது இல்லங்களில் உனது பரக்கத்தை ரிஸ்கில் விஸ்தீர்ணமாக தருவாயாக என்ற பரக்கத்தை ஒழுவின் இடையில் கூட பெருமானார் நமக்கு கற்றுத் தந்தார்கள். சரி, பரக்கத்து என்றால் என்ன? பரக்கத்து என்ற வார்த்தைக்கு நாம் விளங்கி வைத்திருக்கும் அர்த்தம் அது பிழையானது. பரக்கத்து என்ற வார்த்தையை நாம் விளங்கிக் கொண்ட விதம் பிழையானது. நாம் என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம் தெரியுமா? எல்லாவற்றிலும் அதிகம் இருப்பதை பரக்கத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிலும் அதிகம் இருப்பதை பரக்கத்து என்பதாக இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கின்றது. ஒருவன் அதிகமாக சம்பாதிக்கின்றான் என்று சொன்னால் அதை பரக்கத்து என்று நம்பிவிட்டது.
அதிகமாக ஒரு கடையில் வியாபாரம் நடக்கின்றதா, அதை பரக்கத்து என்று இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கின்றது. ஒரு வியாபாரத்தில் அதிகம் லாபம் கிடைக்கின்றதா, அதை பரக்கத்து என்று இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கின்றது. நோய் நொடி இல்லாமல் அதிகம் சாப்பிடுகின்றோமா, பரக்கத்தான உணவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. அதிகமாக குழந்தைகள் நமக்கு இருக்கின்றதா, அதை பரக்கத்து என்று இந்த சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. வீடு, வாசல், தோட்டம், துறவு என்று அதிகம் உள்ளதா, இதை பரக்கத்து என்று இந்த சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்திருக்கும் அளவுகோலில் இவைகள் எதுவுமே பரக்கத்து இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் காட்டும் அளவுகோலில் எல்லாவற்றிலும் அதிகம் இருப்பது பரக்கத்திற்கான அறிகுறியே இல்லை. நமது வாழ்க்கையில் பெற்ற எல்லா அருள் கொடைகளும் பிறரை விட கம்மியாக இருந்தும், பிறரை விட குறைவாக இருந்தும் அதில் நமது மனம் நிறைவாக இருந்தது என்று சொன்னார். செல்வம் மற்றவர்களை விட குறைவு, வியாபாரம் மற்றவர்களை விட குறைவு, தொழில் மற்றவர்களை விட குறைவு, வசிப்பதற்கு இடம் இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை. ஆனால் இறை பொருத்தம் எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ளும் மனம் இருந்தது என்று சொன்னால் இதை பரக்கத் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரும். எல்லாவற்றிலும் அதிகம் அது பரக்கத்தே இல்லை. குறைந்ததை கொண்டு நீ பொருந்திக் கொண்டால், இறை பிரியத்திற்குரிய வாழ்க்கை நீ வாழ்ந்தால் அது உனக்கான பரக்கத். ஆகுமான தொழில், குறைந்த வருமானம், அதை கொண்டு நமது வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்றது என்று சொன்னால் அது வருமானத்தில் இறைவன் ஏற்படுத்திய பரக்கத். குறைந்த வியாபாரம், மனதில் எந்த சஞ்சலங்களும் இல்லாமல், அடுத்த வியாபாரிகள் மீது பொறாமைகள் இல்லாமல், கிடைத்த லாபத்தை பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் அது வியாபாரத்தில் இறைவன் நமக்கு ஏற்படுத்திய பரக்கத். குறைந்த உணவு அதிகமான நபர்களின் பசியை அது போக்குகின்றது என்று சொன்னால் அது இறைவன் உணவில் நமக்கு ஏற்படுத்திய பரக்கத். அதிகம் என்பது பரக்கத் அல்ல. குறைந்ததை கொண்டு இறை பொருத்தத்தை யார் பெறுகின்றாலோ அதை பரக்கத்து என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில் கொஞ்சம் பேரித்தம்பழங்களை கொண்டு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில் கொஞ்சம் பேரித்தம்பழங்களை பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்த அபூ ஹுரைரா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பேரித்தம்பழத்தில் நீங்கள் பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள். இருந்தது எவ்வளவு? 2 கையில் அல்ற அளவுக்கு பணம். இந்த பணத்தை கொண்டு வந்து பெருமானாரின் கரத்தில் கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இந்த பணத்தில் பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கரத்தில் வாங்கி அதற்கு பரக்கத்திற்கு துஆ செய்து அபூ ஹுரைராவிடம் கொடுத்து சொன்னார்கள், ஒரு பையை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த பையுக்குள் அந்த பழங்களை போட்டார்கள். இருந்தது 2 கையை நிரம்ப அந்த பேரித்தம்பழங்களை ஒரு பையை கொண்டு வர சொல்லி அதற்குள் பெருமானார் போடுகின்றார்கள். போட்டுவிட்டு அதை அபூ ஹுரைராவின் கரத்தில் கொடுத்து, இந்த பையிலிருந்து உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், பையை திறந்து பார்க்க கூடாது. இது கதை இல்லை. திர்மிதி ஷரீஃபிலே பரக்கத்திற்கான
விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டினார்கள். குறைந்த பேரித்தம்பழங்களை கொடுத்து வழக்கத்திற்காக அபூ ஹுரைரா துஆ செய்ய சொன்னார்கள். பெருமானார் ஒரு பையை எடுத்து அதற்குள் போட்டு வழக்கத்திற்காக துஆ செய்து வேண்டுங்கிற போது கையை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், பையை திறந்து பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பையை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்நாட்களில் பயணங்கள் போகின்ற பொழுது, போர்களில் கலந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து கையை விட்டு விட்டு எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். போர் நேரங்களில் தனக்கு அருகாமையில் உள்ள நபித்தோழர்களுக்கும் அதிலிருந்து எடுத்து கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பை தொலைந்து விட்டது. விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் குறைந்த பேரித்தம்பழங்களை பையுக்குள் போட்டு தேவைங்கிற போது எடுத்துக் கொள்ளுங்கள், பையை பார்க்க கூடாது என்று சொன்ன கொடுத்த அந்த பையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கலகங்கள் ஏற்பட்ட நிலையில் அந்த பை தொலைந்து விட்டது. நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பேரித்தம்பழங்களை போட்டு கொடுத்த அந்த பை பெருமானாரின் காலம் கடந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 வருட காலங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 2 வருட காலங்களும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அபூ ஹுரைரா. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலம் சுமார் 10 வருடங்கள். அந்த 10 வருடங்களும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அபூ ஹுரைரா. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் காலம் 12 வருடங்கள். அந்த 12 வருடங்களும் அதிலிருந்து பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அபூ ஹுரைரா. சுமார் 25 வருடங்கள் அந்த பையுக்குள் கையை விட்டு விட்டு எடுத்து எடுத்து அதை தானும் உண்டார்கள், நண்பர்களுக்கும் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அப்படி இருந்தும் அந்த பை தீர்ந்து போகவில்லை, கலகத்தில் காணாமல் போனது. பரக்கத்திற்கான எல்லையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து என்னால் என்ன என்பதை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தந்தவர்கள். அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, எனது தந்தை உஹது யுத்தத்தில் மரணமடைந்து விட்டார். கடன் வாங்கிய நிலையில் அவர் மரணத்தை தழுவிவிட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கடன் கொடுத்தவர்கள் என்னிடம் கடனை கேட்டு தொல்லை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றேன். யா ரசூலல்லாஹ், எனது தந்தை கடன் பெற்ற நிலையில் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கடனை வாங்கியவர்கள் எனக்கு சிரமம் கொடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? பெருமானார் கேட்கின்றார்கள், உங்களிடம் கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதேனும் உண்டா? பேரித்தம்பழங்கள் இருக்கின்றது, ஆனால் மிக குறைவாக இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், அதை கொடுத்தால் கடன் கொடுத்தவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செல்லுங்கள், நான் நாளை காலை உங்கள் இல்லத்திற்கு வருகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஜாபிருடைய வீட்டிற்கு வருகை தருகின்றார்கள். வந்தவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை ஃபதாஃப ஃபீ நஹ்லி வ தஆ ஃபீ ஸமரத்தில் பரக்கத்தி, பெருமானார் அந்த பேரித்தம்பழத்தை ஒரு சுத்தி அதில் பரக்கத்திற்காக துஆ செய்கிறார்கள். பெருமானார் சென்ற சிறிது நேரம்தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அதில் அதிகமான பழங்கள் கொத்து கொத்தாக நிறைந்தது. அதை புடுங்கி புடுங்கி நான் கடனை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன், ஆனாலும் மீதம் பழம் இருந்தது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து என்றால் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு காண்பித்தார்கள்.
குறைந்த நேரம், குறைந்த காலம், நிறைவான எதிர்பார்க்காத காரியங்களை நாம் செய்வதற்கு சாத்தியத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் என்று சொன்னால் அது நமது நேரத்தில், காலத்தில் இறைவன் செய்த பரக்கத். குறைந்த ஆயுள் காலத்தில் நிறைவான விஷயங்களை, சாதனைகளை நாம் செய்வதற்கு நமக்கு சாத்தியப்படுகின்றது என்று சொன்னால் நமது ஆயுளில் அல்லாஹ் செய்த பரக்கத். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணமாகிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணத்தை கேள்விப்பட்டு இறைவனுடைய அர்ஷே நடுங்குகின்றது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், ஒரு சஹாபியின் மரணத்தை கேள்வியுற்ற அர்ஷ் நடுங்கியது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அந்த சஅத் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது சரியாக 30 வயது. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இறக்கப்படும் போது சரியாக 36 வயது. இந்த 6 வருடங்களில் அவர்களின் செயல்பாடு, அவர்களின் ஈமானியத்தான வாழ்க்கை, அவர்கள் பெருமானாரோடு இருந்த அந்த சகவாசம், அவர்கள் பெற்ற ஈமான், அவர்கள் பெற்ற இறையச்சம், சுமார் 6 வருட காலங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் உறுதியோடு ஈமானை ஏற்று வாழ்ந்ததால் அரிசி நடக்குகின்றது என்று சொன்னால், குறைந்த ஆயுளில் நிறைவான பரக்கத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். அந்த பரக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீதுகளுடைய கிதாபுகளை எந்த பக்கத்தை திருப்பினாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் இல்லாத பக்கங்களே இல்லை. சுமார் 5374 ஹதீசுகளை இந்த உம்மத்திற்கு பாதுகாத்து வழங்கியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. எந்த ஹதீஸை சொன்னாலும் அதில் அபூ ஹுரைரா இடம் பெற்றிருப்பார். ஹதீஸ் கிதாபுகளில் அபூ ஹுரைராவின் பெயர் இல்லாத பக்கங்களே இல்லை. இவ்வளவு பெரிய ஹதீஸ் கோர்வையை எத்தனை வருடத்தில் அவர்கள் பெற்றிருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருந்த 3 வருடங்கள். வெறும் 3 வருடங்களில் கியாமத் வரை வரக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அத்தனை விளக்கங்களையும் இந்த சமுதாயத்திற்கு தந்தார்கள் என்று சொன்னால், ஆயுளில் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தினார். பரக்கத்து என்பது அதிகமாக இருப்பது அல்ல, குறைவாக இருந்தாலும் மனம் நிறைவாக இறை பொருத்தத்தோடு அமைந்திருப்பது என்று சொன்னால், அதிகம் இருப்பதை பரக்கத்தாக நினைத்தவர்களை அழித்ததாக குர்ஆன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அதிகமாக இருப்பது எனக்கான பரக்கத் என்று பெருமை அளித்தவர்களை அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருவான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி வ ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அഖذனா மின்ஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிஸூன். நாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்த போது, அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் விட்டுவிட்ட போது, முதலில் ரிஸ்கின் வாழ்வாதாரத்தின் அனைத்து வாசல்களையும் நாம் அவருக்கு திறந்து வைப்போம். நமது பார்வையில் ஒருவர் சொத்து சுகங்களோடு அதிகமான உல்லாசமான முறையில் வாழுகின்றார் என்று சொன்னால் அது பரக்கத் அல்ல, அவருக்கான அழிவு என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்லும். இறைவன் கொடுத்த விஸ்தீர்ணத்தை பார்த்து அவர்கள் பேசிக் கொண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் இறுதியில் நாம் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் அதிகமாக இருப்பதை கொண்டு பெருமை அளித்தவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை உண்டு என்ற எச்சரிக்கையை தருவான்.
எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் எதை கேட்டாலும் சஹாபாக்கள் பெருமானாரிடம் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் பெருமானார் இருப்பதில் அதிகத்தை கேட்க மாட்டார்கள், இருப்பதில் பரக்கத்தை தான் கேட்பார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலிஹி வ அக்ஸிர் வலதிஹி வ பாரிக் ஃபீஹி. பெருமானாரிடம் யாரும் தேவையை கேட்டாலும் அதிகத்தை என்றும் பெருமானார் கேட்டதில்லை. பெருமானார் கேட்ட வார்த்தை, யா அல்லாஹ் இவர்களுக்கு இருப்பதில் பரக்கத்தை செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக கேட்ட வரலாறுகள் ஏராளம் உண்டு. பெருமானார் மக்காவை விட மதீனாவிற்கு பரக்கத்தை அதிகம் கேட்டார். இன்றும் அந்த மனிதனத்து வாசிகள் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அரவணைத்து 2 தோட்டம் இருந்தால் அவர்களுக்கு ஒன்றை கொடுத்தார்கள், 2 வீடுகள் இருந்தால் மக்காவாசிகளுக்கு ஒன்றை கொடுத்தார்கள். அரவணைத்ததின் காரணத்தால் பெருமானார் பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். கேள்விப்பட்டிருப்போம், மதீனாவில் கிடைக்காத எந்த கனிவர்க்கங்களும் இல்லை. எல்லா காலத்திலும் எல்லா பலன்களும் அந்த பூமியில் கிடைக்கும் என்பதை கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் அதிகத்தை கேட்காமல் அந்த இருக்கக்கூடியதில் பரக்கத்தை கேட்டார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். கேட்க வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு தந்தார்கள். 21ஆம் நூற்றாண்டை கடந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தில், தொழில்துறையில், அறிவியலில், விஞ்ஞானத்தில் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் மிக விரைவான வளர்ச்சியை கண்டுகொண்டே இருக்கின்றோம். கடந்த கால மனிதர்கள் சிந்தனையில் கூட இல்லாத விஷயங்கள் இன்றைய மனிதர்கள் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் அரை வயிறு கூட நிரம்பாத நிலை நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள். ஆனால் இப்பொழுது மொபைலை கொண்டு எதை சாப்பிடலாம் என்று தேடக்கூடிய நிலையில் மனித சமூகம் மாறி இருக்கின்றது. தங்குவதற்கு இடமில்லாமல் மரத்தின் நிழல்களில் தூங்கிய சமுதாயம் நமது முன்னாள் சமுதாயம். ஆனால் இன்று உயர்ந்து பார்த்தால் கழுத்து வலிக்கும் அளவிற்கு கட்டடங்களை கட்டி வாழக்கூடிய சமுதாயமாக மனித சமுதாயம் மாறி இருக்கின்றது. உடுத்துவதற்கு உடையில்லாமல் கபரில் வைக்கும் போது தலையை மறைத்தால் கால் தெரியும் அளவிற்கு, காலை மறைத்தால் தலை தெரியும் அளவிற்கு வாழ்ந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஆரம்ப காலத்தில். இன்று 100 அல்ல, 1000 அல்ல, பல லட்சக்கணக்கில் துணிகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது. இத்தனை முன்னேற்றங்களும், இத்தனை வளர்ச்சிகளும், இத்தனை வளங்களும், வசதி வாய்ப்புகளும் கடந்த காலத்தை விட இன்று அதிகமாக இருந்தாலும் இந்த வளர்ச்சிகள் நமக்கு மன நிறைவை தருகின்றதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா வகையான வளர்ச்சிகள் இருந்தும் இந்த சமுதாயம் பரக்கத்தில் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கின்றது. கை நிறைய எத்தனையோ பேர் சம்பாதிக்கலாம். அவரிடம் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏதோ போய்கிட்டு இருக்கு. அதிகமான சொத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரிடம் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. சலிப்போடும் ஒருவித இறுக்கத்தோடும் வாழக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? ஆழ்ந்த சிந்தனையோடு இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அத்தனை நபிமார்களும் இறைவனிடம் எந்த பரக்கத்தை கேட்டார்களோ, எந்த பரக்கத்தை பெற்றார்களோ, அந்த பரக்கத்தை இந்த சமுதாயம் கேட்கவும் இல்லை, இந்த சமுதாயம் பெறவும் இல்லை. அன்பானவர்களே, அருள்முறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக அதிகமான உபதேசங்களை அல்லாஹ் ஒவ்வொரு பக்கத்தின் வாயிலாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியமான ரஜபுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கின்றது. பெருமானார் இந்த மாதம் நுழைந்து விட்டாலே இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய அதன் நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில்
ரஜபிலும் ஷஅபானிலும் முழுமையான முறையில் அமல் செய்து ரமதானை பெறக்கூடிய ரமதானின் நன்மைகளை முழுமையாக பெற்று பெருமானார் கேட்ட வழக்கத்தை நாமும் பெற்று நமது குடும்பத்தினர்களுக்கும் அதை பெற்று உயர்ந்த சமுதாயமாக வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, குர்ஆனின் எச்சரிக்கை, ஃபலா தத்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களில் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். இறைவன் கண்ணியப்படுத்திய மாதங்களில் நீங்கள் பாவம் செய்து விடாதீர்கள். சாதாரண காலங்களில் நீங்கள் பாவம் செய்தால் கிடைக்கும் தண்டனையை விட இறைவன் கண்ணியப்படுத்திய நாட்களில், கண்ணியப்படுத்திய மாதங்களில் நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு கிடைக்கும் தண்டனை பன்மடங்கு என்பதை நாம் மனதில் கொண்டு இருலகத்திலும் இறைச்சத்தோடைய நல்லவர்களாக அல்லாஹ் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யார் நாளை மறுமையில் தனது வலது கரத்தில் நன்மை தீமையினுடைய ஏடுகளை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாக கூடிய உயர் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.